மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இது சர்வம். இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன நினைச்சேன்னா, ஒரு சர்வதேச ரீதியாக தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு இஷ்யூ சம்பந்தமாக பார்க்கலாம். இது இப்போ உங்களுக்கு தெரியும், தற்போது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி யார் நினைச்சிருக்கார்? அது ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வந்த ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இல்லாத வித்தியாசமான ஒரு பாதையில அமெரிக்காவானது செல்லும்ங்கிறது அவரோட முந்தின ஆட்சி காலத்திலே நாம் ஒரு பார்த்த விஷயம். இப்ப நான் உண்மையாக என்ன நடக்குதுன்னா, இதுவும் ஒரு வகையான ஒரு உலக பொருளாதாரத்தை ஒரு வேறொரு ட்ரெண்டுகள் இல்லாட்டி வேறொரு வகையில கொண்டு போறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட பிரச்சனையானு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கிற ஒரு விஷயமா காணப்படுது. அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பு சொல்லி கேள்விப்படவில்லை. நம்முடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலையும் இது பிரிக்ஸ்ல சேர்றதுக்காக இலங்கையும் முயற்சி செஞ்சுக்கிற விஷயம் ஒரு தெரியும். பிரிக்ஸ் சொல்றது சில நாடுகள் ஒழுங்கமைச்சு, அதாவது வளர்ந்து வார இல்லாட்டி பொருளாதாரத்துல உலக பொருளாதாரத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடியவை என்று சொல்லி எதிர்பார்க்கிற நாடுகளும் பொருளாதார ரீதியாக ஸ்டெபிளான ஒரு இடத்துக்கு தற்போது வந்துகிற சில நாடுகள் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை இருந்து விடுபட்டு, பொருளாதார ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சுயமாக இல்லாட்டி தனியாக வேறொரு கூட்டமைப்பாக சேர்ந்து ஈடுபாடு அமெரிக்க நாடுகளான பெரிய நாடுகளான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 5 நாடுகளும் சேர்ந்துதான் இந்த கூட்டமைப்பு உருவாயிச்சு. அந்த நான் சொன்ன 5 நாடுகளையும் முதல் எழுத்துக்கள் தான் இது அழைக்கப்படுது பிரிக்ஸ் நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிரிக்ஸ் இருக்கிற நாடுகள் எல்லாம் கூடுதலான வரி விதிக்கப்படும், இல்லாட்டி அது அமெரிக்காவுக்கு தடை செய்யப்படும் சொல்லி இல்லாட்டி அந்த தடைகள் மூலமாக வெவ்வேறையான தடைகளை ஏற்படுத்துவோம் என்ற மாதிரி சொல்ல பிரிக்ஸ் நாடுகளை தடை செய்வோம், பிரிக்ஸ் நாடுகளுக்கு வருமான இந்த வியாபார வர்த்தக கொடுக்கல் வாங்கல் எல்லாம் தடை செய்ய முடியும் சொல்ல. ஏன் அவர் அப்படி சொல்லார்? பிரிக்ஸ் நாடுகளுடையும் ஏன் இவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக வேண்டி ஏன் இதை சேரார் பார்த்த முடியுதுன்னா, அதுக்குள்ள அமெரிக்காவோட பொருளாதார சம்பந்தமான ஒரு பாரிய ஒரு ஆபத்து இந்த பிரிக்ஸ் நாடுகள் மூலமாக வரலாம் சொல்லி பார்க்கப்படுது. ஏனென்றா இந்த பிரிக்ஸ் சொல்ல இப்ப இந்த நாடுகள் இப்ப நான் சொன்ன மாதிரி பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளோட சேர்ந்து இப்ப தற்போது என்ன புதிய அங்கத்துவத்தையும் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் பிரிக்ஸ் செஞ்சுக்கிறீங்க. அதுல வரப்போற நாடுகள் சவுதி அரேபியா, ஈரான், ஈஜிப்ட் இந்த நாடுகளுக்கு கூட இலங்கையும் அதுக்குள்ள சேர்றதுக்கான முஸ்தீபுகள்ல இறங்கிருக்கு. சரியா? இது இப்படி இந்த நாடுகளை நீங்க கேட்கக்கூடிய உங்களுக்கு விளங்கும் என்னன்னா, இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து சொன்னா, அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு பலம் பொருந்திய நிலைக்கு வரக்கூடிய நாடுகள், பலம் பொருந்திய சைனா எல்லாம் ஒரு சரியான ஸ்டெபிளான ஒரு நிலையில இருக்கிற நாடு. அப்ப அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இருக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த பிரிக்ஸ் நாடுகள்ல மெயினான டார்கெட் இங்க என்னன்னா மல்டிபிள் போல வேர்ல்டு, அதாவது உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும், அதாவது வெஸ்டர்ன் பைனான்சியல் சிஸ்டத்துல இருந்து நாடுகளை மாத்துறதுதான் இந்த கூட்டமைப்புல முக்கியமான நோக்கமாகி. இப்ப இது ஏன் அமெரிக்காவுக்கு த்ரெட் ஆகிக்கிறது, அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு ஏன் த்ரெட் ஆகிக்கிறதுன்னா, இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல கிட்டத்தட்ட 40% குளோபல் ஆயில் ப்ரொடக்ஷன் இந்த பிரிக்ஸ் கிட்ட இருக்கு. மொத்த எண்ணெய் உற்பத்தியில 40% பிரிக்ஸ் நாடுகள் தான் தெரியுது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிக்ஸ் அங்கத்துவ நாடுகள் கிட்டத்தட்ட 31.5% குளோபல் ஜிடிபியில, அதாவது குளோபல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது உலக ரீதியாக எடுத்த முடிச்சுன்னா அதுல 31.5% பங்களிப்பும் இந்த பிரிக்ஸ் நாடுகள் தான் சரி. இது ஏற்கனவே இருக்கிற G7 என்கிற அமைப்பை விட அதிகமானதாக இருக்கு. இவ்வாறான காரணங்களுக்காக வேண்டிதான் அமெரிக்கா இந்த கூட்டமைப்பை தனக்கு ஆபத்தான உண்டா நினைக்குது. அதாலதான் ட்ரம்ப் இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இப்ப கதைக்கிறது. இதுல இன்னொன்று அமெரிக்காவோட இன்னொரு பெரிய ஒரு கன்சர்ன் இருக்கிற விஷயம் என்னன்னு டீடொலரைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது டொலர் அற்ற இல்லாட்டி டீடொலரைசேஷன் சொல்ற விஷயம் என்னன்னா, உலகத்துல ட்ரேட் இல்லாட்டி உலக வர்த்தகத்துல மெயினான பிரதானமான நாணயமாக காணப்படுறது டாலர் தான், அமெரிக்க டாலர். இப்ப இந்த பிரிக்ஸ் நாடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, டீடொலரைசேஷன் சொல்லி இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போகுது. அதாவது தண்ட நாட்டு நாணயங்கள் மூலமாகவே சர்வதேச வர்த்தகத்தை ஈடுபடுறதுக்கு இந்த நாடுகள் முனை. அப்ப டொலரை கையோட்டு போட்டு தண்ட சொந்த நாணயங்கள் மூலமாகவே வர்த்தகத்தை மேற்கொள்ளும். இதுல இன்னொரு பாரதமான விஷயமா
பார்க்குற இந்த டீடோலரைசேஷன் என்னன்னா சைனாவும் ரஷ்யாவும் இப்போ கிட்டத்தட்ட தன்னுடைய கொடுப்பனவுகள் இல்லாட்டி இருப்பனவுகளுக்கு 90% டொலர் அல்லாத கரன்சிகளை தான் சைனாவும் ரஷ்யாவும். இதே நேரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் சவுதி அரேபியா அமெரிக்காவின் ஒரு நெருங்கின கூட்டாளி இருக்கிற சவுதி அரேபியா தற்போது கிட்டத்தட்ட சைனாட யுவானு எண்ணெய் உற்பத்திக்கு எண்ணெய் வர்த்தகத்துக்கு சைனா யுவான் டொலருக்கு பதிலாக சைனா யுவானை எக்ஸப்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சு. இப்படி நிறைய நாடுகள் டொலரை கைவிட்டு போட்டு சொந்த நாணயங்களோ இல்லாட்டி யுவானோ ஏதாவது ஒன்று மூலம் வர்த்தகத்தை ஆரம்பிக்க மாட்டேச்சுன்னா டொலர் டொமினேஷன் இல்லாட்டி டொலர் ஆதிக்கம் சர்வதேச வர்த்தகத்தில் இருக்கிற டொலர் ஆதிக்கம் சொல்றது இல்லாமல் போயிடும். இதால தான் பிரிக்ஸ் தொடர்பான ஒரு பாரிய ஒரு சீரியஸான கன்சர்ன் ஒன்று ட்ரம்ப் இப்ப கொண்டு வந்திருக்காரு. இதுல இன்னொரு புள்ளி பெற முடிச்சது என்னன்னா கிட்டத்தட்ட 2001 உலக வர்த்தகமானது கிட்டத்தட்ட உலக வர்த்தகத்தில் பணப்பரிமாற்றில இருந்து 73% US டாலர்ல இருந்தது. தற்போது அது கிட்டத்தட்ட 58% குறைஞ்சிருக்கு. அதாவது 20, 24, 25 வருடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 73% இருந்தது 58% குறைஞ்சிருக்கு. இது அந்த டீடோலரைசேஷன் இம்பேக்ட் தான் இது. இதால தான் ட்ரம்ப் அமெரிக்காவோட ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து தன்னை வேறையாக்கணும் இல்லாட்டி தன்னை அதுலேருந்து தள்ளி வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி பிரிக்ஸ் என்னன்னு சொன்னால் இண்டிபெண்டன்ஸ் ஃபைனான்ஸ் சிஸ்டம் உண்டு. அதாவது தனியான ஒரு சுயாதீனமான ஒரு நிதி முறைமை உண்டு இந்த பிரிக்ஸ் நாடுகள் அறிமுகப்படுத்தியிருக்கு. இது அமெரிக்காவோட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்கா பொருளாதார ரீதியாக கொண்டிருக்கிற ஆதிக்கத்தை விளக்குறதுக்கான முதலாவது படியாக காணப்படும். இன்னொன்று அபாயமான விஷயமா கருதப்படுறது என்னன்னு பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லி ஒரு புதிய வங்கி முறை உண்டு எல்லா பிரிக்ஸ் நாடுகளும் சேர்ந்து உண்டாக்கியிருக்கு. இது என்னன்னு இதை புதிய தளர்த்துறதுக்கான IMF மற்றும் உலக வங்கியில ஆதிக்கத்தை இல்லாம வச்சுக்கிறதுக்கு இல்லாட்டி அந்த ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கான ஏற்பாடாக பிரிக்ஸ் NDB அதாவது பிரிக்ஸ் நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்ல வங்கி கட்டமைப்பானது இந்த நாடுகளால் இந்த கூட்டமைப்பால் உண்டாக்கப்பட்டிருக்கு. சைனா, இந்தியா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் ஸ்விஃப்ட் சொல்ல பணப்பரிமாற்ற முறையிலேருந்து அதாவது அமெரிக்கா சார்பான அந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்திலிருந்து விலகி நேரடியாக பரிமாற்றலுக்குள்ள ஈடுபட துவங்கியிருக்கு. அதோட மற்றது பிரிக்ஸில் இன்னொரு அபாயமான விஷயம் உண்டு. அமெரிக்கா காண விஷயம் என்னன்னு பிரிக்ஸ் நாடுகள் தற்போது என்ன நடக்குது கோல்டு ரிசர்வ்ஸ் அதாவது தங்க கையிருப்பு கூட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறீங்க. அதாவது கூடுதலான தங்கத்தை வாங்கி அதை வச்சிருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுது. கோல்டு ரிசர்வை கூட்டுது. இதால் என்ன நடக்கும்னு சொன்னால் அமெரிக்காவோட US டாலர் பிடி என்னது தளரும். இந்த கோல்டு ரிசர்வ் ஏன் பிரிக்ஸ் நாடுகள் கூடுதலாக வச்சுக்க தோணுது. அதாவது 2022 ஆண்டு தரவுகளின்படி உலகத்தில் இருக்கிற இதில் கோல்டு ரிசர்வ்ஸில் கிட்டத்தட்ட 10 விதமான கோல்டு ரிசர்வ் 10 விலைக்குமான கோல்டு ரிசர்வ் ஆனது இந்த பிரிக்ஸ் கிட்டே இருக்கு. இது ஏன் நினைச்சுன்னா புதிய ஒரு பொதுவான ஒரு கரன்சி இல்லாட்டி பொதுவான ஒரு நாணயத்தை வெளியிடுறதுக்கான இல்லாட்டி நாணயத்துக்குள்ள இந்த நாடுகளை கொண்டு வரதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைக்குள்ள இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஈடுபட்டிருக்கு. அதாவது முந்தி யூரோன்னு சொல்றது ஐரோப்பிய யூனியத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து யூரோவை எப்படி அறிமுகப்படுத்திச்சோ அது மாதிரி பிரிக்ஸ் உள்ள இருக்கிற எல்லா நாடுகள் அங்கத்துவ நாடுகளுக்கு என்று பொதுவான ஒரு பண முறைமையை கொண்டு வரதுக்கான ஆரம்ப நடவடிக்கைகளில் இது ஈடுபட்டிருக்கு. ட்ரம்ப் ஏன் இந்த பிரிக்ஸ் நாடுகளை ஒரு நேரடியான ஒரு அபாயமாக இல்லாட்டி நேரடியான ஒரு த்ரெட்டாக பார்க்குறேன்னு சொன்னால் மேற்கோள் விடயம் மட்டும் இல்லாமல் இது இந்த பிரிக்ஸ் நாடுகள் சம்பந்தமாக ஏற்கனவே போன ஆட்சியிலையும் ட்ரம்ப் நிறைய ஒரு கட்டுப்பாடுகளையும் அதுக்கு எதிரான ஒரு ஸ்டான்ஸையும் தான் அவர் ஆட்சி காலத்தில் எடுத்திருந்தார். இதில் ஸ்பெஷலாக ஆறுகணிச்சுன்னா சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் எதிரான ஒரு ட்ரேட் போர் அல்லாட்டி ஒரு வர்த்தக யுத்தத்தை அந்த டைமில் அவர் நேரடியாக திணிச்சிருந்தார். இதில் அவர் முதலாவது இதில் என்ன நடந்துச்சுன்னா நிறைய விஷயங்களுக்கு நிறைய சாங்ஷன்கள் நிறைய கட்டளைகள் பிரிக்ஸ் நாடுகளில் டொலரை பைபாஸ் பண்ணாமல் இல்லாட்டி டொலரை தவிர்த்து போடுறதுக்குரிய ஏற்பாடுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தார். அதே மாதிரி ட்ரேட் போர்ன்னு சொல்லப்படுற விஷயம் அதாவது வர்த்தக யுத்தம் சொல்றது கட்டுப்பாடுகளில் விதிக்கிறது கூடுதலான வரிகளை விதிக்கிறது இவ்வாறான விஷயங்களையும் பிரிக்ஸ் நாடுகளில் இலக்காக கொண்டு ட்ரம்ப்
மேற்கொண்டிருந்தார். மற்றது இன்னொன்று நடந்துச்சுன்னா ஃபைனான்சியல் சிஸ்டத்தில், அதாவது நிதி சம்பந்தமான விடயங்கள்ல பிரிக்ஸ் நாடுகளை தனிமைப்படுத்துறதுக்கான சில முயற்சிகளையும் ட்ரம்ப் ஈடுபட்டிருந்தார். இப்ப இதுல என்ன நடக்கும்னு ஆரம்பத்தில் ட்ரம்ப் முதலாவது ஆட்சி காலத்தில் ஒரு விஷயம் ஒன்று செஞ்சது என்னன்னா, சைனாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 250 பில்லியன் அமெரிக்க டாலர்களை டெரிஃபா தீர்வையாக விதிச்சிருந்தார். இதன் மூலம் என்ன நடந்துச்சு, கிட்டத்தட்ட உலகத்தில் வர்த்தக நடவடிக்கைகளும் இல்லாட்டி உலகத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் ஒரு மந்த கதியில் இடம்பெறதுக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு. அதுதான் சொல்லாங்க. மெயினாக என்னன்னு ட்ரேட் போர்ன்னு சொல்லலாம். இப்போ இப்படியான ஒரு அமெரிக்காவோட ஒரு உலக போலீஸ்காரன்னு சொல்லலாம். அமெரிக்காவோட இப்படியான ஒரு நேரடியான அச்சுறுத்தல் இடையில பிரிக்ஸ் ஆனது வளருமா, இல்லாட்டி பிரிக்ஸில் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு சொல்லி நாம் யோசிச்சோம்னு பிரிக்ஸ் ஆனது வளர்ந்து கொண்டே இருக்கு. ஏன்னா இப்போ அதில் அது கூட்டுச்சேரி நாடுகள் இல்லாமல் என்னன்னா அமெரிக்காவோட பொருளாதார ஆதிக்கத்தை குறைக்கணும், இல்லாட்டி பொருளாதாரத்தில் தான் ஒரு வல்லரசாக மாறணும்னு சொன்னால் அமெரிக்காவில் இருந்து விலகி இப்படியான ஒரு கூட்டமைப்பில் இணைகிறது மூலமாக தான் நாம் பொருளாதார ரீதியான ஒரு குறிப்பை இல்லாட்டி ஒரு பிடி எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிற நாடுகள் தான் இப்போ ஒன்றாக சேர்ந்து பிரிக்ஸ்ங்கிற பேரில் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதில் அது கூட இப்போ திரும்ப சவுதி இணைவையும் பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்படி மாறுமாக இருந்தால் அந்த டீடாலரைசேஷனுங்கிற விஷயம் உண்டு அவங்க கொண்டு வருவாங்கன்னு சொன்னால், இப்போ அதை டோட்டலாக கொண்டு வந்து புதிய கரன்சி ஒன்று அறிமுகப்படுத்தக்குள்ள இது இன்னொரு பாதி ஒரு பொருளாதார சக்தியாக அமெரிக்காவுக்கு எதிரான சக்தியாக மாறுறதை விட அமெரிக்காவோட பொருளாதாரத்தை இன்னும் அது கீழே தள்ளத்துக்கும் இல்லாட்டி அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு ஒரு பலத்த அடியாகவும் இந்த இது மாறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆகவே இப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் காணப்படுது. இது உண்மையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சம்பந்தமா? இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உண்மையாக அமெரிக்காவோட பொருளாதாரத்தை இல்லாட்டி அமெரிக்காவோட சர்வ வல்லமை இல்லாட்டி ஆதிக்கத்தை தட்டி பணிச்சு அதை இன்னும் குறைச்சிக்கு போகுமாங்கிற சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறங்கிற விஷயத்தை எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஃபைனலாக நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம். ட்ரம்ப் மீள்பார்வையான சொல்வது முந்தி நடந்த மாதிரி ஒரு ட்ரேட் போருக்கான திரும்ப ஒரு மீள ஆரம்பமாக இருக்கலாம். சரி, ஆனால் இந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னா அமெரிக்காவோட அமெரிக்காவோட ஆதிக்கத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஒரு நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகளும் ஈடுபடும். இப்படியான ஒரு நிலைமை தான் தற்போது காணப்படும். இப்போ இந்த பிரிக்ஸ் தொடர்பாக ட்ரம்ப் நிலைப்பாடு சம்பந்தமாக இந்த வீடியோ. இது தொடர்பாக அவங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது தகவல் தெரியுமான்னு சொன்னால் அதை என்னை பகிர்ந்து கொள்ளுங்க. நான் சின்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமானாலும் அதையும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நாம் அது சம்பந்தமாக இன்னும் விரிவாக பேசலாம். மேலும் இது ஒரு புதிய தகவலாக இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு இது உதவும் மட்டும் நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு செய்யுங்க. இது இவ்வளோ தான் இன்றைய வீடியோ. இது தொடர்பாக இன்னும் ஒரு விவரமான வீடியோவுடன் மற்றொரு நாளை சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி. இது சர்ஃபோன்ஸ் வியூ.